உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முத பத்திரிக்கையை சாமி கிட்ட வைக்கணும். அதை விட முக்கியம் துர்காக்கு வைக்கணும். ஓ, சாமியை விட உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முதல் பத்திரிக்கை வைக்கிறேன். கல்யாணத்துக்கு வந்துரு. புஷ்ஷோட லெவலே வேற. நான் இல்லாமையா சூர்யா கல்யாணம் நடந்துரும்? நான் கட்டாயமா வரேன். ஹாசினி, நீ போய் நம்ம பரம்பரை நகைங்களை எல்லாம் கொண்டு வாமா. எதுக்கு? கல்யாணத்துக்கு பணம் பத்தாதுல்ல, அதனால அந்த நகைகளை எல்லாம் அடமானம் வச்சு கல்யாணத்தை பண்ண போறாங்க மாதாஜி. அடமானம் வைக்கணுமா? சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நகையை அடகெல்லாம் வைக்கல. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற புஷ்பாவுக்கு பரம்பரை நகைகளை போட்டு பார்க்கணும். மாயா, அது தேவி அண்ணியோட நகை. தேவி அண்ணிக்கு அப்புறம் அந்த நகை மாரிக்குதான் சொந்தம். அந்த நகையை மத்தவங்க யாரும் போடக்கூடாது. ஆமா ஆமா, மாரிதான் இப்ப இல்லையே. மாறி இடத்துக்கு புஷ்பா தானே வரப்போறா. புஷ்பா அந்த நகையை போட்டுக்கலாம். அதுல ஒன்னும் தப்பு இல்ல. பாண்டி, மாதாஜி நீ போய் நகைப்பெட்டியை கொண்டு வா. இதோ எடுத்துட்டு வர மாதாஜி. ஏய் சங்கரபாண்டி. சூர்யா, என்ன நீ பேசாம இருக்க? அம்மாவோட பரம்பரை நகை. அம்மாவுக்கு அப்புறம் மாறி மட்டும்தான் அந்த நகைக்கு சொந்தக்காரி. வேற யாரும் போடக்கூடாது. மாயா விவரம் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வேண்டான்னு சொல்லு. மாமா வேண்டாம் சொல்லுங்க சூர்யா மாமா. இவ முன்னாடி அத சொன்னா இவ அட்வான்டேஜா எடுத்துப்பாளே. நகை போடாமலேயே இங்க புஷ் அழகா இருக்கும். நகையை மட்டும் போட்டுட்டா கேட்கவே வேண்டாம். கொண்டாந்துட்டேன் மாதாஜி. ஓபன் பண்ணுங்க மாதாஜி. நகை எல்லாம் இருக்குது. உனக்கு தான் புஷ். நகை சூப்பரா இருக்கே. போட்டு பாரு. போட்டுக்க. தெரியுமோ? புஷ்பா, ஏய் ஏய் புஷ்பா, என்னாச்சுமா? புஷ்பா என்னாச்சு? புஷ்பா, ஐயோ பாண்டி, புஷ்பா என்னாச்சு? புஷ் கழுத்தை யாரோ நெரிக்கிறாங்களே. ஐயோ ஐயோ பாண்டி, பாண்டி ஏதாவது பண்ணு. ஐயோ காப்பாத்துங்க. எங்க புஷ் காப்பாத்துங்க. எங்க புஷ்க்கு ஏதோ ஆயிடுச்சு. யாரோ குறவளை நெரிக்கிற மாதிரி கத்துது. ஐயோ புஷ். என்னாச்சு? காப்பாத்தாம எல்லாம் என்னமா அது? வேடிக்கை பார்க்க பாருங்க. முடியல சிஸ்டர். ஏய் புஷ்பா என்னாச்சு? மாப்ளவோ வருகால மனைவியை காப்பாத்துறா மாப்ள. ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுக்கிறேன். எங்க புஷ் உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. ஐயோ தள்ளுங்க, நான் கழட்டுறேன். சும்மா இரு. ஐயோ ஐயோ சீக்கிரம். ஐயோ நாக்கு வெளிய வந்துற போகுது. ஏய் பாத்து பாத்து. இது என்னோட நகை. இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். மத்தவங்க யாரும் போட்டுக்கவும் கூடாது, அவங்க போடவும் முடியாது. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? நகை உனக்கு சொந்தமா? அது எனக்கு சொந்தம்னா அது எனக்குன்னு அர்த்தம் இல்ல சூர்யா. மாரி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொந்தம். அததான் நான் அப்படி சொன்னேன்.
ஹாசினி மாறி மாறி பெட்டியை எடுத்துட்டு போய் பத்திரமா வை. சரி. என்ன சாமி? அவங்க சொன்னது உண்மைதாமா. இந்த ஜாதகி செத்து போய் 4 வருஷம் ஆச்சு. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. போலீஸ் உத்தியோகம் பாத்துக்கிட்டு தங்கச்சிங்களை படிக்க வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு என் கூட தான் இருக்கா சாமி. அது எல்லாம் மாயை. மாயையா? என்ன சொல்றீங்க சாமி? உடல் மட்டும்தான் உங்க பொண்ணு. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் உன் பொண்ணு இல்லம்மா, அது இன்னொரு ஆத்மா. நீங்க கொடுத்த உங்க பொண்ணு ஜாதக கட்டத்துல கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிற அமைப்பின்படி 4 வருஷத்துக்கு முன்னாடி உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கப்புறமும் அந்த உடல் நடமாடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற இன்னொரு உயிர் தான். சாமி எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ என் பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா யார் சாமி? அத தெரிஞ்சுக்க முடியுமா? முடியும். எப்படி? சாமி, இது சாதாரண நீர் கிடையாதுமா. தெய்வ சக்தி நிறைஞ்ச அம்மன் அபிஷேக தீர்த்தம். இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் முகம் பார்க்குற அளவுக்கு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து அந்த தண்ணீர்ல இந்த தீர்த்தத்தை விடணும். நீர் நிறைஞ்ச அந்த பாத்திரத்தை உங்க பொண்ணு முன்னாடி வைங்க. பாத்திரத்துல இருக்கிற தண்ணீர்ல உங்க பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவோட முகம் தெரியும். தண்ணீர்ல உங்க பொண்ணோட முகம் மட்டும் தெரிஞ்சா நான் சொன்னது தப்புன்னு அர்த்தம். அப்படி இல்லாம பாத்திரத்துல இருக்கிற தண்ணீர்ல உங்க பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவோட முகம் தெரிஞ்சா ஜாதகம் சொல்றது உண்மைன்னு அர்த்தம். சரிங்க சாமி, நான் வீட்டுக்கு போய் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு பாக்குறேன். ஓம் நமச்சிவாயா. எல்லாம் அந்த இறைவன் செயல். அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு போங்கம்மா. வரேன் சாமி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.